இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். குடும்ப காரியத்தை குறித்து இந்த கடைசி காலத்திலே நம்முடைய குடும்பத்தை எப்படி ரட்சிப்பதுன்னு சொல்லி தான் நாம் பல காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் வருகை, அதாவது அந்த மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பம் ஆயத்தமான நாள்தான் அந்த மீட்கப்படும் நாளை நாம் தவற விடாதபடிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துவதற்காக. அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். கணவனும் மனைவியும் பாருங்கள் ஒரு ஊழியக்காரராக நியமிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவங்களுடைய ஒரு குறிக்கோள் என்னென்றால் தேவ பக்தியின் சந்ததியை உருவாக்குவது. அப்போ அதுக்கேற்ற கிரியைகள் செய்ய வேண்டும். அதான் கணவன் மனைவியும் அவர்கள் என்ன செய்வனுமாம், தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ காரியத்தை நாம் தியானித்தோம். அப்போ நானும் நீங்களும் கணவன் மனைவியும் பரிசுத்த பர்வதத்துக்கு போக வேண்டும். அதான் பரிசுத்த பர்வதம் என்றால் என்னென்று சொல்லி யாத்திராகமம் 24:12 நாங்கள் பார்த்தோம். 4 காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று தேவன் இருக்கும் இடம்தான் பரிசுத்த பர்வதம். அப்போ அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும். ரெண்டாவது நான் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெறுவதற்காக நான் அங்கே போய் காத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது, என்ன காரியங்கள்னு நமக்கு தெரியாது. எதிர்கால காரியத்தை நமக்கு தெரியாது. அப்போ நோவா அவள் தேவனிடத்தை எச்சரிப்பு பெற்றது போல இன்றைக்கு கணவனும் மனைவியும் தேவனிடத்தில் போய் எச்சரிப்பு பெறுவதற்காகத்தான் பரிசுத்த பர்வதத்துக்கு நாம் போக வேண்டும். மூன்றாவது அந்த இடத்திலே தான் மேகம் மூடி இருந்தது. அதான் நாங்கள் பார்த்தோம். மோசே அங்கே போன போது மேகம் மூடிக்கொண்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது பாருங்கள், அவருடைய மகிமையிலே நாம் வாசம் பண்ணுவோம். அதான் முக்கியம். அப்போ நாம் காத்திருக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும். அந்த மகிமையிலே நாம் வாசம் பண்ணுவோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த உன்னத அனுபவத்திற்குத்தான் கணவனின் மனைவியும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த பர்வதத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை போன முறை தியானித்தோம். அப்போ அந்த பரிசுத்த பர்வதம் என்றால் மலையை குறிக்கிறது. அப்போ நாங்கள் பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு மலையை பார்த்து ஏறி போவதா, அது அர்த்தம் அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அது என்னன்னு சொன்னால் பாருங்கள், அந்த மலைக்கு போவது அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் மத்தேயு 6:5-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழுப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மனுஷர் காணும்படியாக ஒரு கூட்டம் ஜெபிக்கிறது, மற்ற வீதிகளில் நின்று ஒரு கூட்டம் ஜெபிக்கிறது, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுது மலைக்கு ஏறி போவது எதை குறிக்கிறதுண்டா ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபத்தை, தேவனோடு இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. அதுதான் தனிப்பட்ட ஜெபம். அதாவது என்ன எப்படி செய்வனுமாம், நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்போ ஒரு தனி ரூமுக்குள் நீ பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அது என்ன அர்த்தம் என்றால் வேறு யாரும் உள்ளுக்குள் வராதபடிக்கு, எந்த தடையும் உள்ளுக்குள் வராதபடிக்கு தேவனும் நீங்களும் தனியாக ஒரு அறைக்குள் இருந்து நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பாருங்க, அப்போ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு தனியாக. அதான் தனி ஜெபத்தை குறிக்கிறது. அவத்தான் மலைக்கு ஏறி போகுது. அப்போ மோசே ஒரு கூட்டமாக போகவில்லை,
ஆண்டவர் மோசேயை தனியாக கூப்பிடுகிறார். அப்போ தனியாக நாங்கள் போனால்தான் கர்த்தர் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை நமக்கு எச்சரிக்க முடியும். அப்போ நாம் கூட்டமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அது கூட்டமாக நாம் சபையோராக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் தனியாக ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் தனியாக அறை வீட்டுக்குள் போய் பாருங்கள், கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இதில் 3 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தின்படி எதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், முதலாவது மாயக்காரனை போல நாம் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி, அந்த மாயக்காரன் பாருங்கள் எப்படி ஜெபிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கடமைக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதான் மாயக்காரர். அவங்க பாருங்கள், அதுக்காகத்தான் நாம் ஜெபம் பண்ணுவாங்க. மாயமாலம் பண்ணுகிறவர்கள் கடமைக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதான் 5ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது. 2வது மனுஷர் காணும்படியாக நாம் ஜெபிக்கக்கூடாது. அப்போ மனுஷர் காணும்படியாக பாருங்கள், இன்றைக்கு அநேகர் சபைக்கு பாருங்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நல்ல காரியம்தான், சபையாக நாம் சேர்ந்து ஜெபம் பண்ண அவசியம் தேவைதான். ஆனால் பாருங்கள், சில பேர் அது மாத்திரம் ஜெபம் என்ற ரீதியில் செய்வார்கள். ஆனால் தனியாக போய் ஜெபிக்க மாட்டார் அவர்கள். அப்போ சபையிலே கூடி ஜெபம் பண்ணுவது தான் நம்முடைய ஜெபம். மற்றபடி அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. வீட்டிலே தனியாக காத்திருந்து கர்த்தர் தன்னோடு பேசுவதற்கும் அது கர்த்தர் பேசும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க மாட்டார்கள். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுவது. பாஸ்டர் பார்க்க வேணும் நான் ஜெபத்துக்கு போவது, ஊழியக்காரர்கள் பார்க்க வேணும் நான் ஜெபத்துக்கு போவது, மற்ற குடும்பத்தினர் பார்க்க வேணும் நான் ஒழுங்காக சபைக்கோ ஜெப கூட்டத்துக்கு நான் போகிறேன் என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும், என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் என்று மனுஷரை பிரியப்படுத்தவும் பாஸ்டரை பிரியப்படுத்தவும் மற்றவர்களை பிரியப்படுத்தவும் தக்க விதமாக அவர்கள் ஜெபத்துக்கு போவார்கள். ஆனால் அதோடு அவங்களுடைய ஜெபம் முடிந்து விட்டுரும். வீட்டு தனியாக இங்கே வேதம் சொல்லுகிறபடி மலையில் ஏறி போய், அதாவது கதவை பூட்டி அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ 3வது பார்த்தீங்கன்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால்தான் அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டு, அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்திலே, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் வருகிறது. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ என் குடும்பத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொல்லி தருவார். என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ மோசேக்கு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும், ஆரோனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும். ஸோ அதாவது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதே போலத்தான் கர்த்தருடைய இதயத்தில் இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே போய் நாம் காத்திருந்து அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அப்போ 4வது ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணக்கூடாது. அஞ்ஞானிகள் என்றால் அதாவது பாருங்கள், வீண் வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்வோம்னா ஜெபம் பண்ணக்கூடாது. பாருங்கள், அதான் உங்களுக்கு தெரியும், அந்த பரிசையும் ஜெபிக்கிற ஜெபத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவன் பார்வையில் அவன் ஜெபம் செய்ததாக அவன் நினைக்கிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது வீண் வார்த்தைகளாலே அவன் ஜெபம் பண்ணினான். அவனோட மன திருப்திக்கு அவன் ஜெபம் பண்ணிட்டான். ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் வேதம் சொல்கிறது, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளாலே ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி. அப்போ தனியாக ஜெபிக்கும் போது என்னுடைய அறிவை ஞானத்தை வைத்து நான் ஜெபிக்கக்கூடாது. அப்போ நம்முடைய அறிவை வைத்து இப்படி ஜெபம் பண்ணினால்தான் நல்லவன் சொல்லி கர்த்தருக்கு நாம் ஐடியா கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு பல பேர் ஜெபம் என்ற ரீதியிலே கர்த்தருக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவர் நீர் அப்படி செய்யும், ஆண்டவர் நீர் இப்படி செய்யும், இப்படி செய்தால் தான் நல்லா இருக்கும், ஆண்டவர் இந்த வழியால் நீ கூட்டி போனால் தான் இப்படி ஆண்டவரை நடக்கும், அப்போ இப்படி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்போம் ஜெபம் என்ற பெயரிலே. அதுவும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்ன இதில் என்று சொல்லி இந்த காரியத்தை நாம் ஜெபிக்க வேணும். அப்போ என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீண் வார்த்தைகள். என்னுடைய சொந்த அறிவை வைத்து என்னுடைய ஞானத்தை வைத்து நான் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அதான் வீண் வார்த்தைகளை கொண்டு நான்
ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ நான் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தனிமையிலே கர்த்தருடைய சமூகத்து போய் ஜெபிக்கிற நான் பாருங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும். இன்றைய கணவன் மனைவியும் கதவை பூட்டி அவங்க பாருங்க தனியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்போ நாம் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி நாம் இங்கே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஸோ அதை நான் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 8:26 படி நாங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டல் செய்கிறார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏற்றபடி ஜெபிக்க தெரியாது இருக்கிறபடியால் பாருங்கள் அது என்னுடைய பலவீனமாக இருக்கிறது. அப்போ நமக்கு தெரியாது. அப்போ பரலோகம் எதிர்பார்க்கிறபடி தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறபடி எப்படி ஜெபிப்பது? அது நம்முடைய பலவீனமாக இருக்கிற அர்த்தம் வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். எந்த பலவீனம் என்றால் அதான் நாம் ஏற்றபடி ஜெபிக்காமல் இருக்கிறது தான் அந்த பலவீனம். அது தெரியாது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் இதுவரைக்கும் பழக்கப்பட்ட வார்த்தைகள், வீண் வார்த்தைகளை கொண்டு தான் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், பழக்கப்பட்ட ஜெபங்களை. அப்போ நமக்கு தெரியும் இந்த ஜெபத்துக்கு இப்படி தான் செய்ய வேண்டும் சொல்லி, இந்த காரியத்துக்கு இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பழக்கப்பட்டு போய்விட்டோம். அப்போ நாம் ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியாது. அப்போ அதனால தான் ஆவியானவர் தான் இந்த பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். நாம் ஏற்றபடி ஜெபிக்காமல் தெரியாமல் இருக்கிற அந்த பலவீனத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அடுத்தது அதான் ஆவியா நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அடுத்த காரியம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே பாருங்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அப்போ நம்முடைய ஜெபம் சரியாக செய்வது நமக்கு தெரியாது. அப்போ பலவீனமாக இருக்கிறது, ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். யாருக்கு? ஆவியானவருக்கு. அப்போ அவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது பாருங்கள் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவியோடு இணைந்து அவர் அந்த ஜெபத்தை நடத்துவார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரோமர் 8:26 படி ஜெபிக்க நாம் பாருங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டின பிற்பாடு உடனே நம்முடைய பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்ய ஆரம்பிக்காதபடிக்கு ரோமர் 8:26 எடுத்து, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஏற்றபடி ஜெபிக்க எனக்கு தெரியல, இன்றைக்கு நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், ஆனால் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, என் ஏற்றபடி ஜெபிக்க எனக்கு தெரியாமல் இருக்கிறது, என்னோட பலவீனமாக இருக்கிறது, ஆனால் நீர் எனக்கு உதவி செய்வீராக உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆகவே இந்த நாளிலும் நான் ஏற்றபடி ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் யூதா 20 அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பாருங்க, சின்ன ஒரு வசனம் தான், யூதா 20. அப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவிக்குள், அதாவது ஆவியானவருக்குள் இருந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் ஆவியிலே நிறைந்து. அந்த காரியம்தான் இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு குடும்பம் பாருங்க, அதாவது கணவன் மனைவி அவர் ஊழியக்காரராக இருக்கிறபடினால் அந்த ஊழியக்காரர் ஆவியினாலே நிறைந்து யூதாலே சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு அறிவு கெட்டாத காரியங்களை ஆவியா நமக்கு வெளிப்படுத்துவார். சில காரியங்களை நமக்கு எச்சரிப்பார். சில குடும்ப காரியங்களிலே பார்த்தீங்கன்னா சில ஆபத்துக்கள் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு முன்னமே நமக்கு எச்சரிப்பார். சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். சில வசனங்களை நமக்கு தருவார். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியா உணர்த்துவார், இந்த வசனத்தை கொண்டு ஜெபம் பண்ணன்னு சொல்லி. ஏனென்றால் இனி வரும் காலத்திலே சில காரியங்களை நான் தப்புவதற்காக, நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் சில ஆபத்துகளிலிருந்து தப்புவதற்காக பிசாசுடைய வலைகள் கண்ணிகளுக்குள் நாம் விழுந்து விடாதபடிக்கு அதிலிருந்து நாம் தப்புவதற்காக கர்த்தர் வார்த்தை தருவார். அப்போ அந்த வார்த்தையை நாம் எழுதி நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி வார்த்தையை கொண்டு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ அந்த ஜெபமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் அந்த ஜெபத்தை ஆவியார் நடத்துவார். சில பாட்டுகள் உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த பாட்டை படிக்கும்படியாக. அப்போ அந்த பாட்டை படிக்கும்போது பாருங்கள், அடுத்த காரியம் என்ன செய்யணும் என்று ஆவியார் அப்படியே நடத்தி கொண்டே போவார். அப்படியே பார்த்தீங்கன்னா மணித்தியாலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கும்.
சில குடும்பத்தினுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். சில மற்ற குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். ஆவியானவர் உணர்த்துவார் அவர்களுக்காக ஜெபம் பண்ண. சில நேரம் பல கட்டுகளிலே அவர்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்திலே அவர்கள் மாட்டுப்பட்டு இருக்கலாம். அப்போ அந்த ஜெபம் தேவையாக இருக்கிறது. அப்போ அதனால் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்படி தான் ஆவியானவர் நடத்துவார். பல பல காரியங்களை அவர் உணர்த்தி நம்மை நடத்துவார் ஜெபத்துக்குள்ளே. அதுதான் மிக முக்கியம். யூதாவில் சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அதான் மோசே நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலை மேல் ஏறி, அதான் நாங்கள் பார்க்குறோம். மலை மேல் ஏறண்டா இப்போ மத்தியில் நாங்கள் பார்த்தபடி கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவது. அதான் மலைக்கு மேல் ஏறி. அடுத்தது இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அப்போ அந்த ஆவியானவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும் போது டைம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் நாட்கள் கடந்து போனாலும் கூட தெரியாமல் இருக்கும். ஏனென்றா ஆவிக்குள்ளாக நான் ஜெபம் பண்ணுகிறோம். அப்போ மோசே 40 நாள் ஒரு மனுஷனாலே தண்ணீர் குடிக்காமலும் அப்பம் புசியாமல் என்ன இருக்க முடியும்? ஆவிக்குள்ளாக அவன் போனால்தான் அது முடியும். அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ உலக ரீதியாக எந்த ஒரு மனுஷனும் தண்ணி குடிக்காமல் அப்பம் புசியாமல் அவன் 40 நாள் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சரீரம் பலவீனம் அடைந்து அப்படி மரித்த நிலைமையிலே வந்து விட்டுரும். என்றால் சரீரம் காய்ந்து போய்விடும். தண்ணீர் இல்லாட்டால் பாருங்கள், நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் தண்ணீர் தேவை. அது ஒழுங்காக இயங்குவதற்கு தண்ணீர் தேவை. அப்போ தண்ணீர் இல்லாட்டால் அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அதனுடைய வேலையை குறைத்து விடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரீரம் பலவீனமாகி கடைசியாக இருதயம் நின்று விட்டுரும். அப்போ அதனால தான் பாருங்கள், அப்போ இதில் என்னடு மோசையால் இருந்து முடிந்தது என்றால், யூதா 20 நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அதனால் மாம்சத்தினால் அவர் ஜெபம் பண்ண இல்லை, ஆவிக்குள். அத்தான் மேகத்துக்குள். அதான் அடையாளம். பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் அத்தான். மேகத்துக்குள் பிரவேசித்தார்னு சொல்லி மோசையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுவது தான் ஆவிக்குரிய அர்த்தம். அந்த மேகம் மோசையை மூடினது. அப்போ இப்போ ஆவியானவருக்குள் நாம் ஜெபம் பண்ணுவது தான் அந்த அர்த்தம். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அவர் ஊழியக்காரராக இருக்கிறபடியினால் இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். அப்போ இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போ நாம் பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்து கொண்டிருந்தால் இந்த அனுபவத்துக்கு ஆவியானவர் நம்மை கொண்டு போக முடியாது. அப்போ நாம் பழக்கப்பட்ட காரியத்தை நாம் ஒதுக்கி தள்ளிட்டு, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ரோமர் 8:26 படி ஆண்டவரே நீர் இந்த ஜெபத்தை நடத்தும். அப்போ ஆவியானவர் உன்னத அனுபவத்துக்குள் பாருங்கள், உன்னத மகிமைக்குள் உங்களை நடத்துவார். அப்போ அதுக்கு பிறகு உங்களுடைய ஜெபமே ஒரு மாற்றம் வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். ஸோ சபையாக நாம் ஜெபிக்கிறது தப்பில்லை, நாம் போய் ஜெபிக்கலாம், அது உண்மையாக நல்லது தான். தனிப்பட்ட ரீதியில் போய் நாம் ஜெபம் பண்ணுவது மிக மிக நல்லது தான். ஆனால் நாம் என்ன செய்யணும் என்றால், கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் கதவை பூட்டி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கிற பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணும்போது அவர் வெளியரங்கமாக நமக்கு பலன் அளிப்பார். எப்படி வெளியரங்கமாக என்றால், நம்முடைய வாழ்க்கையை மாறுவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள் காணப்படுவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். என்னுடைய பேச்சு மாற்றத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அதான் வெளியரங்கமாக கர்த்தர் பலன் அளிப்பார். பாருங்கள், இது தான் நாங்கள் பார்க்குறோம். அதான் வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 6:8 சொல்லுகிறது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதுக்கு முதல் வசனம் என்ன? வீதிகளில் ஜெபம் பண்ணுவது, மனுஷர் பார்க்க வேண்டும் ஜெபம் பண்ணுவது. அப்போ வேதம் என்ன சொல்ல? அவர்களைப் போல செய்யாதீங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க தான், ஆனால் மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறாங்க. அப்போ அப்படி நீங்கள் செய்யாதீங்க. அதான் சொல்லப்படுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு பாருங்கள், நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஜெபம் என்ற ரீதியில் என்னுடைய தேவையை சொல்லிட்டு போவதல்ல ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த காரியம் இருக்குது, அதற்காக ஜெபம் பண்ணுவதில்லை. ஆவியானவர் என்னை நடத்தும் போது அவர் என்னை ஜெபத்திலே நடத்துவார். அப்படி நடத்தும் போது எனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்ல இல்லை, ஆனால் அவருக்கு தெரியும். அதான் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, அப்போ நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், ஆவிக்குள் நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆவியான ஜெபத்தை நடத்துகிறார், என்னுடைய மாம்சம் நடத்தவில்லை, ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேன், ஆவியான சொல்லுகிறபடி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்னுடைய தேவை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுறதுக்கு முன்னமே, அப்போ நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்று சொல்லி. ஆனால் அந்த தேவைக்காக நான் ஜெபிக்கல, ஆவியான நடத்துகிறபடி நான் ஜெபிக்கிறேன். என் தேவை அவர் அறிந்திருக்கிறபடியால் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு, உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவர் சந்திப்பார். அப்போ இன்றைய நாளைக்குரிய தேவை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு நான் ஜெபம் பண்ணல தான், ஆவியானவர் அதுக்கு ஜெபிக்க என்னை ஊண்டவில்லை, என்னை தூண்டவில்லை, வேறு காரியங்களுக்கு என்னை ஜெபிக்க என்னை நடத்துகிறார். ஆனால் என்னுடைய தேவை அவர் சந்திப்பார் என்று அவர் அறிந்து வைத்திருக்க. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே, நான் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டுகிறதுக்கு முன்னமே என்னுடைய தேவை அவர் அறிந்திருக்கிறார். அதை நான் அவர்கிட்ட சொல்லவில்லை, ஆனால் அவர் அறிந்திருக்கிறார். அதான் அந்த சொல்லுகிறபடி முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ இந்த காரியத்தை தான் நான் செய்கிறேன் ஜெபத்திலே, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்போ இந்த ஜெபத்தோடு கூட இந்த உலகத்துக்கு தேவையானதெல்லாம் எனக்கு தரப்படும். அதான் வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ சரியான விதத்தில் நாம் வேதத்தை எழுத்துக்களை, வேத வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் ஜெபத்திலே, எதை நான் செய்ய வேண்டும், இப்படி நான் செய்யும் போது என்னுடைய தேவை சந்திக்கப்படும். அதான் சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்வதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆவியானவருக்குள் நாம் ஜெபம் பண்ணி ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் எதிர்காலத்திலே பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை வரும் என்று சொல்லி அவருக்கு தெரியும், என்ன பிரச்சனை வரும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால்தான் ஆவியானவர் அதற்கேற்ற விதமாக ஜெபத்திலே நடத்துவார். அப்போ இதுதான் ஏற்றபடி ஜெபிப்பது. அப்போ இப்படியான ஜெபம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா கணவனை மனைவியையும் தனியாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ நாம் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். நாம் தனியாக கதவை பூட்டி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நினைக்கிறபடி ஜெபம் பண்ணுவதில்ல, ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், எப்படி நோவா எச்சரிப்பு பெற்று வரும் காலத்தை குறித்து எச்சரிப்பு பெற்று அவருடைய வாழ்க்கையை மாறினாரோ, அவர் வாழ்க்கை பயபக்தி உள்ளதாய் வந்ததோ, அதே போல் நாம் இப்படியான ஒரு ஜெபத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயபக்தி வரும். அதான் மிக மிக முக்கியம். அப்போ கணவனும் மனைவிக்குள்ளும் அந்த தேவபக்தி இல்லாவிட்டால், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவபக்தி இல்லாவிட்டால் பாருங்கள், அந்த தேவபக்தி சந்ததியும் வராது. ஏனென்றால் அந்த தேவபக்தி சந்ததி வருவதற்கு கணவன் மனைவி தான் பிரயாசப்பட வேண்டும். அப்போ அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அந்த தேவபக்தி இல்லாவிட்டால் அவர்கள் என்னென்று தன்னுடைய சந்ததி தேவபக்தி சந்ததி வர வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட மாட்டார்கள். அதனால தான் கணவனும் மனைவியும் தேவன் சொல்லுகிறபடி அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும், ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ண வேண்டும். யூதால சொல்லப்பட்டபடி அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் அப்படி செய்யாவிட்டால் தேவபக்தி சந்ததி வராது. அதான் சத்துருவின் கிரியைகள் அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா காணப்படும். அப்போ அந்த சத்துருவின் பாருங்கள், அந்த கிரியை அழிக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியும் ஒன்று சேர வேண்டும். அப்போ இன்றைக்கு பாருங்கள், சரீர ரீதியாக இன்றைக்கு ஒன்றா இருக்கிறார்கள், ஆனால் அந்த மன ரீதியாக இன்றைக்கு கணவன் மனைவியும் பிரிந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தான் நாம் பார்க்குறோம். ஊழியக்கார குடும்பங்களிலே பாருங்கள், ஊழியம் செய்கிறார்கள் தான் குடும்பமாக. அப்போ சரீர ரீதியாக கணவன் மனைவி என்று பெயர் இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள்ளே அவர்கள் மன ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இல்லை என்ற அப்படி அவங்களுடைய உறவு பிரிந்த நிலைமையில் இருக்கிறது. அப்போ சரீர ரீதியாக குடும்பமாக இருக்கிறார்கள், கணவன் மனைவி என்ற பெயர் இருக்குது, ஆனால் அந்த மன ரீதியாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னென்றால், கணவனும் மனைவியும் தனியாக மலைக்கு போகவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. என்றால் காத்திருக்கும் போது தான் அவங்களுடைய வாழ்க்கை முதல் மாறும். நோவா பாருங்கள், பயபக்தி உள்ளவனாய் மாறினது போல அவங்களுடைய வாழ்க்கையும் பயபக்தி உள்ளதாக மாறும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், கணவன் மனைவியும் ஜெபம் பண்ணுகிறார்கள் தான், ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்த்தபடி அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். தான் பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்கிறதுனாலே இன்றைக்கு அநேகரை சத்துரு பார்த்தீங்கன்னா இப்படி வஞ்சித்து இருக்கிறான். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திலும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேணும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள்.
உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இங்கே ஒரு ஆலோசனை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு என்னவாம், இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேணும் என்று பாருங்க சொல்லப்படுகிறது. அப்போ ஜெபத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் பிரிந்து போய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, சம்மதித்தால் அன்றி, அதாவது இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேணும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அப்போ ஒருவருக்கு ஒரு சம்மதம் இல்லாட்டா பிரிந்து போகாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜெபத்துக்காக நீங்கள் சில காலம் பிரிந்து போய் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் சம்மதத்தோடு நீங்கள் அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்றால் பிரிந்து போகாதீங்க. ஏனென்றால் சத்துரு வஞ்சிப்பான். அப்போ நாம் பிரிந்து போனோம் என்றால் சரீர ரீதியாக கணவன் மனைவியாக இருக்கலாம். ஆனால் மன ரீதியாக நாங்கள் பிரிந்தோம் என்றால் பாருங்க, அது வேறு விதத்திலே சத்துரு அப்படிப்பட்ட நடத்துவான். அந்த கணவனையோ அந்த மனைவியோ அவன் வேறு விதமாக நடத்துவான். அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய பாருங்கள், பல குடும்பங்களில் பிரச்சனைகள், குடும்ப பிரிவினைகள் இருக்கிறது. என்ற சத்துரு பிழையான வழியிலே கணவனை மனைவியை நடத்துகிறபடியினாலே பாருங்கள் வேறு வேறு காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் பிரியாதபடி இருக்க வேண்டும். அதாவது மன ரீதியில் நாங்கள் பிரியக்கூடாது, சரீர ரீதியில் நாங்கள் பிரியக்கூடாது. அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் வேதம் வடிவம் எழுதியிருக்கு, ஏன் வேதத்திலே பாருங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள்னு சொல்லி ஏன் இதில் எழுதப்பட்டிருக்கின்றால் பாருங்கள், பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவளுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாகாவது எப்படி? ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முட்புரிநூல் சீக்கிரம் அறாதென்று சொல்லி இங்கே அருமையாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ ஒருவரை விட்டு ஒருவர் ஏன் பிரிந்திருக்கக்கூடாது, அதாவது மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியக்கூடாது என்று இதுக்கு ஏன் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால், அது எச்சரிக்கிறது என்றால், முதல் காரியம் இதில் நாங்கள் என்ன பார்க்குறோம், அவருடைய பிரயாசத்தினாலே நல்ல பலன் உண்டாகும் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவளுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அப்போ இது உலக ரீதியாக இது சொல்லப்படவில்லை. ஆவிக்குரிய ரீதியை நாங்கள் பார்க்கும்போது தேவபக்தியின் சந்ததியை உருவாக பிரயாசப்படுவதனாலே நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்லி, அப்போ இருவரும் ஒன்றாக இருந்து மன ரீதியாக சரீர ரீதியாக ஒன்றாக செயல்படும் போது தேவனுடைய திட்டத்தின்படி தேவபக்தியின் சந்ததி உருவாக தொடங்கிவிடும். என்ற அத்தான் பரலோக திட்டம் ஆதி திட்டமாக இருந்தது. அப்போ அந்த திட்டத்தை ஆதாம் ஏவாள் மூலமாக கர்த்தர் செயல்படுத்த விரும்பினார். ஆனால் சத்துரு வஞ்சித்ததினாலே பாருங்கள் ஒரு சாபத்துக்குரிய சந்ததி பூமியிலே வந்தது. அப்போ அத்தான் சத்துரு என்ன செய்வான் என்றால், இன்றைக்கு கணவன் மனைவியையும் அவர்களை பிரிப்பதற்கு, அதாவது சரீர ரீதியாக ஒன்றாக இருக்கலாம் அவர்கள் என்றால் ஊழியத்து நிமித்தமாக பாருங்கள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு பல பேர் சரீர ரீதியாக ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் குடும்பத்திலே, ஆனால் மன ரீதியால் பிரிந்திருக்கிறார்கள். அப்போ இன்றைய மன ரீதியாக பிரிந்திருந்தால் பாருங்கள் அதுவும் சரீர ரீதியாக பிரிந்ததுக்கு அடையாளம். ஏண்டா பேச்சுவார்த்தை இல்லை, ஏண்டா அவன் கணவன் மனைவியான பேர் இருக்கு, ஆனால் ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை, உரையாடுவதில்லை. அப்போ 2 பேரும் ஒன்றாக இருந்தால்தான் வேதம் சொல்லுகிறபடி நல்ல பலன் உண்டாகும். அப்போ ஒரு ஆவிக்குரிய பாருங்கள் ஒரு சந்ததி உருவாகும். அந்த வீடு தேவன் விரும்புகிற ஒரு இடமாக அந்த வீடு வரும். அப்போ அதுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதற்காகத்தான் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒன்றியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்போ ஒருவருக்கொருவர் அது என்னடா கணவன் மனைவி எதற்கு இருக்கிறார்ன்றது மனைவி துணையாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தேவன் ஆதாமுக்கு சொல்லுகிறார், நீ பண்படுத்தவும் காக்கவும் வேணும் என்று சொல்லி.
அப்போ அந்த வேலையை தனியாக ஆதாம் செய்ய முடியாது. அதுக்கு உதவியாகத்தான் ஏவாளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இருவரும் தேவன் சொன்ன வார்த்தையின்படி தங்களுடைய குடும்பத்தை, அதாவது தோட்டத்தை பண்படுத்தி காக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு தேவ பக்தி சந்ததி உருவாக வேண்டுமென்றால், தேவன் சொல்லுகிற திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் இருவரும் உண்டாயிருக்க வேண்டும். அதான் எதுக்கென்று சொன்னால், ஒருவர் விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவார். அப்போ ஒருவர் விழும்போது மற்றவர் தூக்கி விடுவார். அப்படியே காயப்படுத்தி அவங்களை அப்படியே கீழே அமர்த்துவதல்ல. அப்போ மலைக்கு போகிற கணவன் மனைவிக்கு இந்த குணாதிசயம் இருக்கும். நான் தேவனோடு அவங்க ஐக்கியப்படுவதனாலே, கர்த்தரோடு அவங்க இருக்கிறபடினாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சாயல் அவங்களுக்குள் இருக்கும். கர்த்தருடைய இயேசுவின் சிந்தை அவர்களுக்குள் இருக்கும். ஆவின் சிந்தை அவர்களுக்குள் இருக்கும். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கணவன் சொல்வதை மனைவி கேட்பான், மனைவி சொல்வதை பாருங்க கணவன் கேட்பான். அப்போ ஒருவருக்கொருவர் தாங்குவார்கள். அதான் சொல்ல, ஒருவர் விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவார். சில நேரம் பார்த்தீங்கன்னா கணவன் சில நேரம் விழுந்து விடுவார் ஏதாவது ஒரு காரியத்தினாலே, ஆனால் உடனே மனைவி தூக்கி விடுவான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. அதே போல தான் மற்ற பக்கமும். அப்போ அதனால தான் ஒருவர் விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவார். 10ஆம் வசனத்திலே பாருங்க. அடுத்தது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அப்போ மலைக்கு போகாவிட்டால், அப்போ இந்த கணவன் மனைவியும் மலைக்கு போகாவிட்டால், அதாவது தனிப்பட்ட ரீதியிலே கதவை பூட்டி அந்தரங்கத்துக்கு பிதாவை நோக்கி ஜெபிக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு இதுதான் நாங்கள் அதிகமாய் பார்க்குறோம். ஸோ அடுத்த காரியத்தை தொடர்ந்து நாம் அடுத்த முறைக்கு நான் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.